Hello guys, நான் ரிச்சர்ட் அண்ட் வெல்கம் பேக் டு த பைத்தன் டுட்டோரியல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தனில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி பார்க்கலாம். பிஃபோர் பைத்தனோட ஃபங்க்ஷன்ஸ் போக முடியாது. ஃபர்ஸ்ட் மேக்ஸில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, மேக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐ கெஸ் நீங்கள் 10th 12th மேக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ 10th ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்திருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஓகே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். லெட்ஸ் சே f of x = x² ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன வேல்யூ எக்ஸ் கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன வேல்யூ எக்ஸ் கொடுக்குறனோ இந்த எக்ஸ் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட f of xோட வேல்யூ மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸுக்கு 2ன்ற வேல்யூ கொடுத்தேன்னா என்னோடய f of x வேல்யூ 4 வரும். பிகாஸ் f of x x². ஸோ 2² 4. சிமிலர்லி நான் 4ன்னு வேல்யூ கொடுத்தேன்னா f of x வேல்யூ 16 ஆகும். 5 கொடுத்தா 25 ஆகும். 10 கொடுத்தா 100 ஆகும். ஸோ என்னோடய f of xன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் அதோட ஸ்கொயர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ நான் உள்ளே கொடுத்தேன்னா அதோட ஸ்கொயர்டு வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. 2னா அதோட ஸ்கொயர்டு வேல்யூ 4 ரிட்டர்ன் பண்ணுது. 4னா அதோட ஸ்கொயர்டு வேல்யூ 16 எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. 5னா அதோட ஸ்கொயர்டு வேல்யூ 25 ரிட்டர்ன் பண்ணுது. சிமிலர்லி 10னா அதோட ஸ்கொயர்டு வேல்யூ 100 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதே தான் நம்ம ஃபங்க்ஷனும் பண்ண போகுது. நம்ம ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். கன்சிடர் எக்ஸ் ஒரு இன்புட்னு வச்சுக்கோ. அந்தமாதிரி ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த இன்புட்டை கொடுக்க போகிறோம். இதான் அந்த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இன்புட் கொடுக்குறோமோ, இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் ரிட்டர்ன் ஆக போகுது. அவுட்புட்ஸ்னால் இதெல்லாம் தான் நம்மளோட ரிட்டர்ன் வேல்யூஸ். இந்த அவுட்புட்ஸ் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட்டை ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறோம். அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரப்போகுது. ஸோ பேசிக்காக ஃபங்க்ஷன் தான். ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு நான் இதே ஃபங்க்ஷன் நம்ம பைத்தனில் ரீக்ரியேட் பண்ணால், நியூ ஃபைல் கொடுத்துட்றேன் அண்ட் சேவ் பண்ணுறேன். functions.py ஆல்ரெடி இருக்கு போல. இது ஃபங்க்னு நான் போட்டுறேன். func.py சேவ் பண்ணோம். அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அண்ட் நம்ம அதை வச்சு ரீக்ரியேட் பண்ணுவோம். ஒரு மணி அதை எடுத்து வச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் f of x நம்ம எஃப்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சு நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். சிமிலர்லி இன் பைத்தன் எஃப்க்கு பதிலாக டெஃப் ஐ திங்க் விண்டோ நான் ஜூம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஃபாண்ட் சைஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃப்னு யூஸ் பண்ணி டெஃப்ன்ற அந்த கீவேர்டை நம்ம எஃப்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். எஃப்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன். சிமிலர் நான் டெஃப்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணுது, ஃபங்க்ஷனை நான் ஒரு நேம் வைக்கிறேன். மேக்ஸில் நம்ம நேம் வைக்க மாட்டோம். பைத்தனில் ஃபங்க்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். பிகாஸ் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நேம் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியாக ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஸ்கொயர் பண்ணுது. ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்கிறேன். நம்ம இஷ்டம் கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், உள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். எக்ஸ்ன்றது தான் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் அடுத்த ஸ்டெப் இப்போ நம்ம அடுத்து இந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குது, x² நடக்குது. கொடுக்குற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, ரிட்டர்ன் பைத்தனில் எப்படி x² பண்ணுறது, ஜஸ்ட் ரிட்டர்ன் x into x. ஸோ எப்படி பண்ணும்போது எனக்கு x into x, அதாவது எக்ஸோட ஸ்கொயர் தான் x into x. ஸோ அது எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் இங்கே 2 கொடுத்தேன்னா 2 into 2 4 ரிட்டர்ன் ஆகும். 4 கொடுத்தேன்னா 4 into 4 16 ரிட்டர்ன் ஆகும். 5 கொடுத்தேன்னா 5 into 5 25 ரிட்டர்ன் ஆகும்.
ஸோ நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டேன், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இதே ஃபங்க்ஷனை நம்ம பைத்தனை ரீக்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணோன்னா, அண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சேவ் பண்ணிவிட்டு F5 கொடுக்குறேன். ரன் ஆகுது, எதுவுமே பிரிண்ட் ஆகலை. பிகாஸ் நம்ம ஃபங்க்ஷனை கொடுத்துறோம், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம். வெறும் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், நம்ம ஃபங்க்ஷனை திரும்பி கால் பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணால் போதாது, ஃபங்க்ஷனை திரும்பி கால் பண்ணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அதை பண்ண முடியாது, எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது தான் அந்த வேல்யூவை நம்ம கொடுப்போம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு a is equal to ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆர் பிரிண்ட் ஆஃப், பிகாஸ் நம்ம கால் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்படிலாம் we can do ஸ்கொயர்னு சொல்லிட்டு நான் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஆஃப் ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். தென் நான் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் எஸ். ஸோ என்ன நடக்கும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், 2ன்ற வேல்யூ வச்சு கால் ஆகும். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 2 போய் ரிப்ளேஸ் ஆகும். ரிட்டர்ன் ஆஃப் 2 × 2 4 ஆகும். ஸோ ரிட்டர்ன் 4 அண்ட் எஸ்ன்ற இடத்துல எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் 2. ஸோ என்ன நடக்கும்னா இந்த 4 வந்து எஸ்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்கொயர் ஆஃப் 2 வந்து 4. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வர வேல்யூ வந்து எஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு, அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும், நம்ம பார்க்கணுன்ற விசிபிளாக இருக்கணுன்றதுனால பிரிண்ட் ஆஃப் எஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா யூ கேன் சி 4 எனக்கு கிடைக்குது, பிகாஸ் 2 × 2 4. சிமிலர்லி நான் வேறு வேல்யூ கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி என் ஃபங்க்ஷன் மாறும். 5 25 எனக்கு கிடைக்குது. ஸோ ஃபங்க்ஷனோட பேசிக் இது ப்ரொக்ரெஷன் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த இது புரியலனா டோன்ட் வரி, இப்போ இன்னமும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் புரியலனா டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி, பட் அந்த கோடை நீங்கள் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.